மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நேற்று அவங்க வெப்சைட்டில் அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி சென்ற ஆண்டு நடத்தின அந்த குரூப் 4 எக்ஸாமில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அதை அவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் 1:3 அப்படின்ற அந்த ரேஷியோலையும், நீங்கள் ரிசர்வ்டு கம்யூனிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இது மாதிரியான ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் வர பட்சத்தில் 1:1.5 அப்படின்ற அந்த விகிதத்தில் ஆட்களை டிஎன்பிஎஸ்சி தேர்வு பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்க்கு. இந்த கவுன்சிலிங் என்னைக்கு ஆரம்பித்து என்னைக்கு வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜான்வரி 22 கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கிற அந்த கவுன்சிலிங் உங்களுக்கு மார்ச் 12 வரைக்கும் இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு சில கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்த கவுன்சிலிங் நடக்காது. அந்த டேட்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். இதை எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா கவுன்சிலிங் அப்படின்னே ஒரு செப்பரேட்டாக ஒரு ஐகான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் இந்த டாக்குமெண்ட்டை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இதை டவுன்லோட் பண்ணி இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெமோ ஒன்று டிஎன்பிஎஸ்சி இன்னும் கூடிய விரைவில் அந்த மெமோவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெமோவில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டு, கவுன்சிலிங் டைமு, இதர இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்கும். அந்த மெமோ ரொம்ப முக்கியம். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது இல்லாமல் ஒரு 4 டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு தெரியும் என்னோட அந்த ஓவரால் ரேங்க் எவ்வளோ, என்னுடைய கம்யூனல் ரேங்க் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ரேங்கை பேஸ் பண்ணி ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி உங்களுக்கு விருப்பப்படுற அந்த 4 டிபார்ட்மெண்ட்டை இப்போவே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன்ஸ் எவ்வளோ குயிக்காக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வைக்கிற பட்சத்தில் டெய்லியுமே டிஎன்பிஎஸ்சி அவங்க வெப்சைட்டில் 7 மணி, சாயந்தரம் 7 மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுவாங்க மீன்ஸ் என்னென்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளவு வேகன்சி இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை செக் பண்ணுற பட்சத்தில் உங்களால் இப்போது இன்பிட்வீனில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த டேட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை இந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த ஹரிபரியான சுச்சுவேஷனை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த முன்னாடியே நான் அந்த 4 டிபார்ட்மெண்ட் நம்மளும் நம்ம சேனலில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னா அதில் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் அது மாதிரி பெரிய பதவிகள் என்னென்ன இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில், அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம 1 by 1 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள வீடியோவாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.